அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஷீட்டில் ஏஜ் கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டேட் ஆஃப் பர்த் நான் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். கரண்ட் டேட் போட்டிருக்கேன். இயரு, மந்த்து, டேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நான் இதில் நான் 2021க்கு பதிலாக நான் 1990 போடுறேன். ஸோ 1990 போட்டோம்னா எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் அப்படிங்கிறது வந்துருச்சு. நான் ஒரு டேட்டை மாற்றுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எப்படி நம்ம ஏஜ் கால்குலேட்டர் எக்ஸல் ஷீட்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்துங்கிற அதாவது நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்களோ ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் போங்க. இப்போ ஃபார்மேட் செல் போயிட்டு நீங்கள் டேட்டில் போய் நீங்கள் வேணுங்கிற ஃபார்மேட்டை வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டம்ஸில் போயும் நீங்கள் வேணுங்கிற ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டு, மந்த்து, இயர் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டு, மந்த்து மட்டும் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் டேட்டு, மந்த்து, இயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 4/3/1990 நான் டைப் பண்ணினேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணது மந்த்தாக எடுத்துக்கிச்சு, செகண்டு டைப் பண்ணது தான் டேட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ 0-1ன்னு போட்டோம்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறது மந்த்தாக எடுத்துக்கும், 31ன்னு போட்டோம்னா டேட்டாக எடுத்துக்கும். ஸோ 90 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ 31st January 1990 டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கடுத்து கரண்ட் டேட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு TODAY டுடேன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா டுடே டேட் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கனாலும் நாளைக்கு டேட்டு காமிக்கும், நேற்று நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கனாலும் நேற்று டேட் காமிச்சிருக்கும். இப்போ கரண்ட் டேட்டுன்னு இந்த ஃபார்முலா கொடுத்துட்டீங்க, ஈக்குவல் டுடேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஒன் மந்த் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, என்றைக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட் காமிக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இயர், மந்த், டேஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு DATED டேட்டட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு கரண்ட் டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், இயர் வேணும்னா :: கொடுத்துட்டு Y அப்படின்னு கொடுத்துட்டு :: கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஸோ டேட்டடு இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கமா கொடுத்துட்டு கரண்ட் டேட் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் :: கொடுத்துட்டு இயர் வேணும் அப்படின்னு நம்ம Y கொடுக்குறோம். ஸோ :: கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் இயருக்கு ஃபார்முலா. ஸோ அதுக்கடுத்தது மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஈக்குவல் கொடுத்துட்டு DATED டேட்டட் இஃப்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ அதே டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள், கமா கொடுங்க. கரண்ட் டேட்டை செலக்ட் பண்ணுங்கள், கமா கொடுங்க. இப்போ :: கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த் வேணும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இயரில் எனக்கு மந்த் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். வெறும் எம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எம்னு கொடுத்தா என்ன வரும்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எம்னு கொடுத்தா தப்பாக எடுத்துக்கிச்சு. ஸோ இயரில் தான் நம்மளுக்கு மந்த் வேணும். ஸோ YM அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டட் இஃப் கொடுத்துட்டோம். ஸோ கரண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம், கரண்ட் டேட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் :: கொடுத்து இயர், மந்த் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ கொடுத்துட்டு :: கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிட்டோம். ஸோ மந்த் இப்போ வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது டேட் வரணும். ஸோ அதே ஃபார்முலா ஈக்குவல் கொடுத்து DATED டேட்டட் இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுறோம், கமா கொடுத்துட்டு கரண்ட் டேட்டை செலக்ட் பண்ணுறோம், கமா கொடுத்துட்டு :: கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா மந்தில் டேட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இயருக்கு வெறும் Y மட்டும் கொடுத்தோம். மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இயரில் M கொடுத்தோம், YMனு கொடுத்தோம். ஸோ இதில் மந்தில் டேட் வேணும். ஸோ MDன்னு கொடுக்குறோம். :: கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/8/2023 இன்றைக்கி தேதி இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேயே 3/1ன்னு போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக காமிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டேஸ் 0ன்னு இருக்குது. ஏன்னா இதுவும் 3, இதுவும் 3, வருஷம் மாதம் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நான் மறுபடியும் 8ஆம் தேதி போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் மட்டும் கனெக்ட் பண்ணணும். ஸோ மந்த் 0 இருக்கணும்.
ஸோ மந்த் 0 ஆயிடுச்சு, 33 வருஷம் காமிச்சிருச்சு. இதே நான் வந்து 2022ன்னு காமிக்கிறேன். ஸோ 1 வருஷம் கரெக்டாக காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஏஜ் கால்குலேட்டர் வந்து உங்களோட எக்ஸலில் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ரீஃபாக வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.